ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸிபிஷன் வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நேற்று விட்டத்துலேருந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ரங்கராட்டினம் சுற்றுறதை பார்த்தா எனக்கே கண் சுற்றுற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. இதிலெல்லாம் எப்படி தான் போகிறாங்கன்னு தெரில. சரி, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இது ரொம்ப மெதுவாக மேலே போய் நின்றுச்சு. கீழே வர வரைக்கும் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தா ட்ரெயின் போயிட்டு இருந்தது. சரி, பசங்க ட்ரெயினில் உட்காரலான்னு சொன்னாங்க. சரி நிற்கட்டும், நின்ன பிறகு டிக்கெட் வாங்கின்னு ஏற்றி வர்றேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்க்கலான்னு வந்தேன். இந்த பக்கம் பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது. இது நல்லா வேகமாக போயிட்டு இருந்தது. இப்போ நிற்கிற நேரம், அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி, கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா பசங்க ட்ரெயினில் போகணுன்னு சொன்னாங்க. ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி அவங்களையும் உட்கார வச்சாச்சு. இதில் ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. டிக்கெட்டு விலைலாம் ரொம்ப ஓவராக இருந்தது. சரி, பசங்க ஆசைப்பட்டாங்க இதுலையாவது உக்காட்டேன் அப்படின்னு 2 பேரையும் அனுப்பியாச்சு. இதில் ஒரு 5 நிமிஷம் கூட சுத்த மாட்டேன்றாங்க. அதுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. சரி, போனால் போது, பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு ரவுண்டு கூட்டின்னு போய் வந்தாச்சு. அவங்களும் ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்ததும் எங்கள் வேதா குட்டிக்கு இதில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். இதில் வேணாண்டா, வாடா, ஒன்று எதனா சின்னதாக பார்த்து உக்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரில் 3 பேரையும் ஏற்றியாச்சுங்க. இதில் ஒரு ஆளுக்கு 60 ரூபாங்க. சரி, 3 பேரையும் ஏற்றி விட்டாச்சு. இதில் ஒரு 5 நிமிஷங்க. 5 நிமிஷம் சுத்தந்தான். அவன் ஹாப்பி ஆகிட்டான். காரில் ஏறி கொஞ்ச நேரம் நல்லா சிரிச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு தெரில, கொஞ்சம் பயந்துட்டா போலகுது. அம்மா அம்மான்னு சொல்லவே சரி கொஞ்ச நேரத்துலேயே நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அவனை ஸ்லோவாக வண்டி நின்னதுன்னா அவனை மூஞ்சிலே சிரிப்பு வந்தது. பயந்துட்டான் போல இருக்குது. அதுக்கப்புறமா வண்டி நின்னதும் அவனை கூட்டின்னு வந்தாச்சு. நிதானமாக இறங்கி வாடான்னு சொல்லி வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தா கோலி சோடா வச்சுருக்காங்க. இதை பார்த்ததும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வாங்காமல் விடுவாங்களா அவங்க? சரி, போய் இந்த பக்கம் போய் ஆளுக்கு ஒரு கோலி சோடா வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து உக்காந்தா நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவன் கேட்கவே அவன் இதை குடிக்க மாட்டான்னு அவனுக்கு வரைக்கும் ஸ்வீட் கார்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் கார்னு உட்காந்து சாப்பிட்ட பிறகு தான் அவனுக்கு ஹாப்பியானா. இப்போ இருக்கிற பசங்க எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் போட்டி போட்டு சாதிக்கிறாங்க. ஸ்வீட் கார்ன் வாங்கி எல்லாருமே 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சரி போகலாம், போதும், டைம் ஆகுதுன்னு கிளம்புனா இந்த பக்கம் பார்த்தா கேண்டி ஹவுஸ் தான். கேண்டி ஹவுஸில் எல்லா விதமான சாக்லேட்டும் இருந்தது. இதை பார்த்ததும் கம்முன்னு இருப்பாங்களா அவங்க? சரி, எப்படியோ ஒன்று, சரி கண்ணில் வேடிக்கை மாத்திரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கூட்டின்னு வந்தாச்சு. இது ரொம்ப ரேட்டாக இருந்தது, அதனால் எதுவும் வாங்கலை. இந்த பக்கம் வந்தால் சின்ன பசங்களுக்கான போட்டிங் இருந்தது. சரி, இதில் போகிறீங்களான்னு கேட்டால் பசங்க வேணாம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி, நல்லதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கடைசியாக என் பையன் விடுவானா, ஒரு பலூன் வாங்கிட்டான். இந்த ஆஞ்சநேயர் கையில் இருக்குமே அந்த மாதிரி ஒரு பலூன் வாங்கிட்டான். அது வாங்கி கொடுத்துருந்தான். அவன் ஹாப்பி ஆனான். சரி, அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ சகஸ்ரா மஞ்சரி சேனலில் வரும், மிஸ் பண்ணாத பாருங்கள். சரி, நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. நீங்களும் ஒரு தடவை திருப்பதியில் இருந்தால் ஒரு தடவை போய் பாருங்கள். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.